நிறைய சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. அது என்னென்னு வந்து பண்ணால் நம்ம ஹயபுசா பற்றி தான். உண்மையாகவே வேல்யூ ஃபார் மணிங்க. பைக் ரொம்ப 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 ஒர்த்தாக இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது, அண்ட் கார்னரிங்லாம் சூப்பராக பண்ண முடியுதுங்க. அண்ட் பிக்கப் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ பயங்கரமாக இருக்குங்க. அண்ட் குயிக் ஷிஃப்டர்லாம் அடிப்பொலியாக இருக்குது. அண்ட் வந்து பண்ணால் இது வரைக்கும் அப் குயிக் ஷிஃப்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் டவுன் குயிக் ஷிஃப்டர் நான் யூஸ் பண்ணதே இல்லை. இந்த நம்ம ஹைபுசால தான் ஃபஸ்ட் டைம். எப்படி நாங்கள் இப்படி போயிட்டுருக்கோமா அப்படியே டவுன் பண்ணி நம்ம பாட்டுக்கு ஓட்டலாம். வேற லெவலில். அப்பா நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க, இந்த அளவுக்கு ஹைபுசா இருக்கும்னு சொல்லி நான் துளி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து ஸ்டேரிங் டேம்பர் இருக்குது. ஆக்சுவலி இந்த மாதிரி பைக்ஸ்லாம் ஸ்டேரிங் டேம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ZX 10Rலாம் வந்து பண்ணால் முன்னாடியே இருக்கும். ஸோ அந்த ஹேண்டில் பார் பார்த்தோன்னே தெரியும் இந்த பைக்கில் வந்து ஸ்டேரிங் டேம்பர் இருக்குன்னு சொல்லி. பட் இந்த பைக்கில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா தெரியாது. நேற்று வந்து கொஞ்சம் பைக்லேருந்து தள்ளி பைக்கையே பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து பண்ணேன், இதுக்குள்ளே பார்த்தா இங்கே ஸ்டேரிங் டேம்பர் இருக்குங்க. அப்பா இந்த பைக்கில் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பார்க்கணுங்க.